ஹாய் கைஸ், யூகே டு இந்தியா என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் ஐபோன் கிஃப்ட் பண்றதா பிளான். இது அவுட் அண்ட் அவுட் நான் வந்து வீடியோஸ் பண்றதால மட்டுமே வந்து ஏர்னிங்ஸ்ல நான் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஸோ நான் வாங்கிட்டேன். கொரியர் போட்டு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட பேசலாம். ஆக்சுவலி விஷயம் அப்பாவுக்கு தெரியும். அப்பா கொரியரை ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நான் மம்மி கால் பண்றேன். ராசு, ஹலோ. ஹலோ ராசு. மம்மி ஒன்றும் இல்லை, அப்பா பின்னாடி ஏதோ பார்சல் வச்சிருக்காரு, என்னன்னு பாருங்க. என்ன பார்சலரா? அப்பா என்னோட பார்சல் வச்சிருக்காரு? இந்த பாக்குறேன். நீங்க ஓபன் பண்ணுங்க பாப்போம். ராசு, என்னடா போன் இருக்காம்ல, போனும் பேடும் அனுப்பியிருக்கியா? நீ அனுப்பினியா? ஆமாமி. அப்படியா? எதுக்குடா ராசு, எதுக்குடா? முதல்ல நீ உனக்கு பாத்துக்கூடா ராசு, அதுக்கப்புறம் பாக்கலாம். சில்தான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தல. நீயும் உங்க அப்பாவை மட்டும் ஐபோன் யூஸ் பண்றீங்க, எனக்கு ரெட்மி போன். நம்ம இதுல ரிலேஷன்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கடா, ராஜேஷ் நல்லா பண்றியா அப்படின்னு சொல்லி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். நீ வாங்கி அனுப்பியிருக்க. எதுக்கு நீ செலவு செலவு வச்சுக்கோ ராசு. சந்தோஷம், எனக்கு ஓகே, எனக்கு தோணுச்சு. சரி அடிச்சு தூக்கிட்டேன். ஹாப்பி தானே? ஹாப்பி தான். இருந்தாலும் உனக்கு ஒரு இதா இருக்கும்ல, செலவுக்கு வச்சு கொடுப்பேல அப்படின்னு சொல்லி நினைச்சோம். நீ நல்லா சாப்பிடு. கண்டிப்பா முதல்ல முக்கியம். ஆமா, நல்லா சாப்பிட்டாதான் நம்மளுக்கு எஃபர்ட் போட முடியும். சரி, வாழ்க்கைய ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிரும். நல்லா பண்ணு, நல்லா டிஃபரெண்டா யோசிச்சு பண்ணு. கண்டிப்பா என்ன ராசு, எல்லாம் செலவு சரி வாங்கி கொடுத்துட்டேன். அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாக்கு சந்தோஷம், அப்பாக்கு சந்தோஷம். அவ்வளவுதான், அது போ. சரிமா. பாய்மா, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய்மா. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சந்தோஷம், சீரியஸா.